ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் லைப்ரரியன் தக்காளி தன்னால் முளைச்சிச்சின்னு சொன்னேன். அது வந்து சப்போர்ட் கொடுக்காம ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க, படர்ந்துக்கிட்டே போனாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியாதனால நான் அதை பராமரிக்காமல் விட்டுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நான் அதுக்கு வந்து ஒரு கம்பை வந்து அதில் நட்டு கொஞ்சம் உயரமாக இது பண்ணியிருக்கேன். அடுத்து கயிறு கட்டி மேலே வரைக்கும் இழுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு சப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்களேன். அட்டகாசமான வளர்ச்சியில் மதனப்பள்ளியும் அப்படிதாங்க அழகாக வந்துடுச்சு. வேறு குச்சி இல்லாததன் காரணமாக நம்மளுடைய நாட்டு தக்காளியை நம்ம வந்து இங்கே குட்டியாக வச்சுருக்கேன். அவங்க மட்டும் டல்லாக இருக்காங்க, கீழேயே படர்ந்து இருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய ஹெல்த்தியான காய்கள் இருக்காங்க. பட் இப்படி உயரமாக போகிற அளவுக்கு அவங்களுக்கு குச்சி இல்லாதனால நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறேன். சரி, பார்த்தீங்களா எவ்வளோ காய்கள்லாம் இருக்காங்க, நல்லா வளர்கிறாங்க. ஸோ தக்காளி செடிக்கு கட்டாயம் வந்து சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஏன் கொடுக்கல அப்படின்னாக்க, எனக்கு கம்பெல்லாம் போன வருஷம் வச்சுருந்த கம்பு ஃபுல்லாகவே வம்பாக போயிடுச்சுங்க. இப்போ வேறு கம்பே இல்லை. கம்பு இல்லாத சூழ்நிலையில் எல்லா செடி மேக்ஸிமம் கம்பு இல்லாமலே வளர்த்துட்ருக்கேன். ஒரு சில இதுக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்காகவே எனக்கு தக்காளி போடுறதுக்கு விருப்பமே இல்லை. அதுக்கெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கணுன்னா நல்ல 3 கம்பாவது வச்சு நல்ல ஒரு கொடி மாதிரி படர விட்டு மேலே வச்சோம்னா அதிகமான தக்காளிகளை நம்ம அறுவடை பண்ணலாம். பட் கம்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை வாங்கவும் முடியலை, அதை போய் எடுக்கிறதுக்கும் இடம் இல்லை. முன்னாடி என் பையன் இங்கே இருக்கிறம்போது போய் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பண்ணுவான். அப்போ ஊர்லேருந்து வர்ற டைமில் நம்மளை அவனை கஷ்டப்படுத்த வேணான்னு அந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம தக்காளி செடி வளர்க்குறது ஒரு சவாலாக இருக்குது. பட் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ஒரு பந்தல் மாதிரி சுற்றிலும் அந்த தொட்டிலேயே உள்ள பந்தலாக படுற மாதிரி விட்டீங்க அப்படின்னா அந்த லைப்ரரியன் தக்காளியெல்லாம் சூப்பராக வளருவாங்க. ரொம்ப அதிகமான உயரத்துக்கு போய் அதிகமான அறுவடையை கொடுக்கக்கூடியவங்க. சரிங்களா, உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.